ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்னைக்கு நந்தினிஸ் பேண்ட்ரியில் உங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் தான் பண்ண போகிறோம். வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். இந்த சக்கரை பொங்கல் வந்து டைரெக்டாக பண்ணுறது, குக்கரில் வந்து சாதம் வச்சு அந்த மாதிரி மெத்தடில் இருக்கலாம். ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பண்ணுறது எங்கள் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இந்த சக்கரை பொங்கல் அந்த ஸ்டைலில் பண்ணி எங்கள் குலதெய்வத்துக்கு நான் இது பண்ண போகிறேன். அதனால நான் வெங்கல பானையில் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்கல பானை சம் ஜம் ஜம் சம் சம் சம்னு இருக்கா நந்தினி, அதில் பேர் எழுதியிருக்கா? ஆர்ஆர் நந்தினி எழுதியிருக்கோம். கேஆர். இதுக்கு வந்து நான் எங்கள் குலதெய்வம் அது எப்படின்னா சக்கரை பொங்கல், கை சாதம், இளநீ இதுதான் நைவேத்தியம். அதுக்கு வந்து நான் 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா மோர் ஜாதமும் அதிலே தான் கிளறணும். அதனால் இந்த அளவு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் சக்கரை பொங்கல் ரெடி பண்ண போகிறேன். 1 டம்ளர் வந்து கை சாதத்துக்கு. அதனால் நான் 2 டம்ளர் பச்சரிசி, பொன்னி அரிசி, பச்சரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். நான் சுவாமி நைவேத்தியத்துக்கு பச்சரிசி தான் விசேஷம். இப்போ வந்து இதில் இந்த சொம்பு அளவில் வந்து 2.5 சொம்பு அளவு நான் தண்ணி ஜலம் வச்சுருக்கேன். நம்ம இதை டேரெக்டாக தான் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே கொஞ்சம் வெந்நீரும் வச்சுருக்கேன். சப்போஸ் தண்ணி பத்தலைன்னா பச்சை தண்ணி கலந்துடக்கூடாது. அதனால் வெந்நீர் இருக்கட்டும்னு வெந்நீர் போட்டு வச்சுருக்கேன். நான் இதை நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்து இதை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த 2 கிளாஸ் அரிசி, பச்சரிசியை இதில் சேர்த்துக்கோம். இந்த சேர்த்துட்டு உங்களுக்கு நான் பார்க்குறேன். இது நல்லா கிளறி விடும். நல்லா குழைவாக வேகணும். சும்மா லைட்டாக ஒரு மூடி போட்டு, ஏன்னா பொங்கி வழிஞ்சிடக்கூடாது. அதனால பக்கத்துலேயே தான் இருக்கணும். அப்பப்போ நல்லா கிளறி விட்டுருவோம். இது வேகணும், நல்லா வேகணும், குழைவாக வேகணும். வச்ச தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்க. இது வெந்து வர்றதுக்கு குழைவாக வர்றதுக்கு இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். 2.5 சொம்பு நல்லா குழைவாக வெந்துருச்சு. மட்டும் வந்து இது வந்து நான் பாதி அளவு எடுத்துட்டேன். நான் 1 கிளாஸ் அளவு சாதத்தை எடுத்துட்டேன். நான் கை சாதத்துக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சக்கரை பொங்கல். அதே 1 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாகு வெல்லமாக இருக்குது. சுத்தமான வெல்லம் அந்த இது. அதனால தான் நான் டைரெக்டாக அப்படியே சேர்த்துட்டேன். நான் இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வெல்லம் வந்து லைட் கலர்ன்றதுனால உங்களுக்கு லைட் எல்லோவிஷாக இருக்குது. இப்போ வந்து இதில் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே நம்ம தாளித்து சேர்த்துடலாம். ஏலக்காய் ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த தோலோடு போடுறது தான் விசேஷம். நெய்யில் முந்திரி, திராட்சை இது பண்ணிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துப்போம். மொத்தம் சக்கரை பொங்கலுக்கும் இதுதான் நெய். நெய் காயவும் முந்திரி, திராட்சை சேர்த்து இதில் கலந்துடலாம். இப்போ ஸ்டவ் இதில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அடி பிடிச்சிடக்கூடாது, அதுக்காக. முந்திரியை சேர்த்து திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம சக்கரை பொங்கலில் சேர்க்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கலந்து ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம்,
பச்சை கற்பூரம் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் சுவாமி இது நைவேத்தியம் பண்ணும்போது ஒரு பச்சை கற்பூரம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவும் அது வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஒரு பிஞ்சு திருண்டு எடுத்து அதை போட்டுக்கிட்டா உடம்புக்கு நல்லது. திருண்டு தான் சேர்த்துக்கணும். திருண்டு இந்த அளவு தான் நல்லா இது பண்ணி நசுக்கி அதில் கலந்து பச்சை கற்பூரம் போட்டாச்சு. கலந்து சூப்பரான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ உமாச்சிக்கு சர்வ் பண்ணிடலாம். நைவேத்தியம் இந்த ஃபஸ்ட் கிளாஸான எங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நந்தினி ஸ்பண்டே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பிகினர்ஸ் கூட இந்த சக்கரை பொங்கல் ஈஸியாக வைக்கலாம். தனியாக வல்நீரில் தண்ணி வச்சு வெங்கல பானை இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா கனமான அடிகனமான ட்ரைப்ளைன்லாம் இப்போ வருதில்ல, அந்த மாதிரி பாத்திரத்தில் அளவாக 1க்கு 2, 2.5 அளவு தண்ணி வச்சுட்டேன்னா நல்லா குழைவாக அந்த மாதிரி சாதத்தை மட்டும் வடிச்சிட்டு வெள்ளத்தை தட்டி போட்டு இருக்கணும்னா பாசிப்பருப்பு போட்டு வறுத்து பாசிப்பருப்பு வறுத்து வைக்கிற அந்த சக்கரை பொங்கல் வேறு, இது வேறு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.